வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ்லாக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 150 பற்றிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு பல்சர் 150ல் நம்மளுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட், அந்த அப்டேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ சேனல் யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன அப்டேட் வந்துருக்குன்ட்டு ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த பல்சர் 150 2026 மாடல். ஸோ லுக் வைஸ் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்று என்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெட்லைட் செட்டப் தாங்க. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பழைய பல்சர் வண்டியில் நம்மளுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் நியூ எல்இடி ஹெட்லாம்பை நம்ம கொடுத்து அந்த லுக் வைஸை டோட்டலாகவே மாற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப நாள் மாற்றாமல் இருந்த அந்த பல்சர், பட் இப்போ வந்து நம்மளுக்கு அதை மாற்றிருக்காங்க. ஓகே தான், எனக்கு பொறுத்த வரைக்கும் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது நம்ம சொல்லி ஆகணும். பட் என்ன தான் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பழைய ஒரு ஆக்சுவலாக அந்த பழைய வண்டி எந்த வண்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பல்சர் யூஸருக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்லுவோம். பட் என்னதான் அப்டேட் இருந்தாலுமே அந்த பழைய டூமுக்கு உண்டான ஒரு தனி கிரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பயும் மக்கள் மனசில் இருக்கும். நிறைய பேர் இப்பயும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட் நான் சொல்லி ஆகணுங்க. ஓகே, நம்ம இதுக்கு வருவோம். ஸோ இங்கே என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே டிஆர்எல் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் செட்டப் நம்மளுக்கு அண்ட் தென் இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லி ஆகணும். ஒன்ஸ் அந்த எல்இடி ஹெட்லாம்பை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லுக்வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிஆர்எல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லுக்வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டை நம்ம சொல்லி ஆகணுங்க. ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பல்சர்லேருந்து நிறைய அப்டேட் வராமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த அப்டேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிராஃபிக்ஸ் தாங்க. எஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இந்த கிராஃபிக்ஸ்லேயும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்டாக நம்ம 220 போட்டோம். ஸோ 220Fலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிசைனில் கொடுத்துட்டாங்க. லுக்வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கார்பன் போட்ட ஃபினிஷில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷில் இருந்தாலுமே லுக்வைஸ் நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க. ஸோ அப்டேட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 கொடுத்துருக்காங்க. மேபி ப்ரைஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னுட்டு நான் உங்களுக்கு ப்ரைஸிங் இதாகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸிங் தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு 2026 தான் நம்மளுக்கு இதாகும். ஸோ அது என்ன ப்ரைஸிங்னுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஓகே தான் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்ன இருக்குன்னுட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஓகே கைஸ், அடுத்து நம்ம சுவிட்சஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே ஒரு தரமான சுவிட்சஸ் தான் நம்மளுக்கு பல்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன், இண்டிகேட்டர், அந்த மீட்டர் கன்சோலை கைட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபிஎம் லோபிங் தென் பாசிங் சுவிட்சுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கில் சுவிட்சும் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இலுமினேட்டர் லைட்டுமே நம்மளுக்கு இதில் வரும். ஸோ மீட்டரை பொறுத்த வரைக்குமே எஸ் ஸோ மீட்டரில் நம்மளுக்கு அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ரெகுலராக நம்மளுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா நம்ம வரும் பார்த்தீங்கன்னா கால் அலர்ட், எஸ்எம்எஸ். ஸோ அந்த இது டிஜிட்டல் மீட்டர் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கலர்டு இல்லை, நம்ம நார்மலாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சின்ன டீட்டெயில் என்னென்ன வரும்னுட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். instant fuel economy, so distance to empty, and then average fuel economy, so TPA, TB, and then warning settings. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சின்ன டீட்டெயில் நம்மளுக்கு இதில் வந்துடுது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒரு இது ரைட்டர் நியூட்ரல், அதுக்கப்புறம் இங்கே நம்ம அந்த ஐபிஎம் லோவிங்கான சுவிட்ச், அதுக்கப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் அண்ட் ஏபிஎஸ். ஸோ இது இந்த டீட்டெயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே தாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு டீசெண்டாக தான் இருக்குது நம்ம சொல்லி ஆகணும்.
தென் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் ஏக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் கொடுத்து மழை தண்ணி போகாத மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பிளிட் ஹேண்டில் செட்டப் தான் வரும். ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பிளிட் ஹேண்டில் பார் செட்டப் தான் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக டயர்ஸ் போயிடலாங்க. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 80, 100, 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போனா 2026 நம்மளுக்கு 125 சிசிக்கு மேலே இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ் இருக்கணும். ஸோ அந்த நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் அதை நம்ம ஒரு சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் அதிகமானாலுமே அது நம்ம சேஃப்டியை பொறுத்ததுனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க, அந்த ஏபிஎஸ்மே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 119, 17 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் கைஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி அந்த மெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் தென் பின்னாடி ப்ரொஃபைலை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலங்காலமாக அழியாத ஒரு டைல் செட்டப் தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது லுக்வைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது பஜாஜ் பொறுத்த வரைக்குமே. இதில் வந்து இந்த 150 சிசியில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியே ஆகணும். தென் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், நைட்ராக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 31 mm ஒரு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இன்ஜினுக்கு ஒரு ப்ரைஸ். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 150 சிசி. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு 149.5 சிசி இன்ஜின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 13.8 பிஹெச்பி பவர், அதே மாதிரி 13.85 நியூட்டன் டார்க் வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்க பவர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் போயிடும். ஏன்னா இதில் நானும் ரைட் பண்ணியிருக்கேன். மேபி பல்சரை ரைட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா அதை நிறைய பேர் ரைட் பண்ணியிருப்பாங்க. பல பேரோட ஃபேவரட் வண்டி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வண்டியோட வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ், சீட்டை பற்றி பார்க்குறது. ஸோ வண்டியோட வெயிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 148 கேஜி வண்டியோட வெயிட். ஒரு மேசிவான வெயிட் தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் 150 சிசியில். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 785 mm ஒரு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் போதுமானது தான் நான் சொல்லுவேன். இதுதான் நம்ம ஃபியூல் டேங்க் வருவோம். ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த நம்மளுக்கு ஒரு 15 லிட்டருக்கான ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டேங்க் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பல்சர் யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம் அதோட அந்த ஃபியூலேஜ், அந்த மைலேஜோட இதை பற்றி. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 49 வரையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயும் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது பல்சர் யூஸராக இருந்தால் உங்களோட வண்டியோட மைலேஜ் எவ்வளோ ரேட்டு மறக்காமல் அறிவு சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லேடிஸ் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் செயின் கார்டு கொடுத்துருக்காங்க கைஸ். இது உண்மையாகவே ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஏன்னா செயின் கார்டு கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு செயின் இதாகுது. பட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸோ இல்லை கொஞ்சம் நீங்கள் மழை டைமில் வந்தது அப்படின்னா நீங்கள் செயின் லூப் பண்ணிக்கிட்ட இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் செயின் செட்டப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து இது போட்டு உங்களுக்கு இந்த செயின் கார்டு கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு செயின் லைஃப் கொஞ்சம் நம்மளுக்கு நீடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் ரிவ்யூ மட்டும்தான். ஸோ ரைட் ரிவ்யூ இப்போ நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு டெடிகேட்டடான ஒரு வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்ன அப்டேட் ஆகுது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம சேனலில் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ். Bye. Yeah.